Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்ப நேரம் ஆகாது செய்யறதுக்கு. சீக்கிரமா செஞ்சிடலாம். குழந்தைங்க எல்லாம் டைரக்டா பேரிச்சம்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல வந்து பேரிச்சம்பழம், பால், நான் பாத்தீங்க அப்படினா சுகர் கூட நான் இதல ஆட் பண்ணல. சோ ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு நமக்கு தேவையானது பாத்தீங்க அப்படினா இது மட்டும் எக்ஸ்ட்ராவா எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து அகர்-அகர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான கடல் பாசி. இது வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்துர்க்கேன். அதாவது வந்து ஒரு 6 கிராம் கிட்ட எடுத்துர்க்கேன். அது வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஊற வச்சிரலாம். தண்ணி ஒரு 1/2 கப் ஊத்தி நல்லா ஊற வச்சிரலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம வேக வைக்கணும். அதாவது வந்து தண்ணியில சுடு தண்ணியில போட்டு நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணனும். இல்ல அப்படினா டைரக்ட்டா பால்லயே நம்ம இன்னைக்கு பால் ஊத்தி செய்ய போறோம். சோ பால்லயே ஊத்தணும் அப்படினா அது டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணனும். அவ்வளவுதான். இது இன்னைக்கு வந்து நான் பால் 2 கப் எடுத்துர்க்கேன். அதாவது 1 கப் வந்து 250 ml. சோ 2 கப்ன்றப்போ 1/2 லிட்டர் பால் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து விதைகளை நீக்கின டேட்ஸ் வந்து ஒரு 25 டேட்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து நார்மல் டேட்ஸ் தான். நீங்க கிம்மியா டேட்ஸ் இல்ல வேற ஏதாவது டேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா அது மாதிரி வாங்கிக்கலாம். கிம்மியா டேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து பாலை கொதிக்க விட கூடாது. ஜஸ்ட் வந்து பால் சூடானோனே போட்டுருங்க. கொதிச்சது அப்படினா பிரித்து போக சான்சஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அகர்-அகர் அதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. வெரி லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் டிசால்வ் ஆகுற வரைக்கும். அகர்-அகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு அரைக்க வேண்டியதுதான். இதுல பாத்தீங்க அப்படினா நான் சுகரோ கண்டென்ஸ்ட் மில்க்கோ எதுவுமே போடலங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் போட்டுருக்கேன். எதுக்கு அப்படினா ஒரு நல்ல ஃப்ளேவர், அதாவது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா ஆற விட்டு உடனே மிக்ஸில போட்டு அரைக்க வேணாம். கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்ஸிலயோ பிளெண்டர்லயோ போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாக்கும்போதே செம்மையா இருக்கு. இதுல வந்து நான் ஏன் வந்து ஸ்வீட் எதுவும் சேர்க்கல அப்படினா இது பேரிச்சம்பழம் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் இல்லையா, அதுலயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா கண்டென்ஸ்ட் மில்க்கோ இல்ல வந்து சர்க்கரையோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஆல்மண்ட்ஸ் போடுறேன், கட் பண்ணி வச்சது. ஊற வச்சு இந்த தோலை நீக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதாங்க. இது ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து செட் ஆயிரும். அகர்-அகர் வந்து இதுக்கு தான் அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இதை செட் ஆக வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி செட் ஆகாது. அது போட்டோம்னா இந்த மாதிரி அழகா வந்து நம்ம பீசஸ் போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு இது வீட்ல வைக்கிறீங்க, இல்ல ஒரு கெட் டுகெதர் அப்படினா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புட்டிங் மாதிரி செஞ்சோம் அப்படினா ஹெல்தி ப்ளஸ் வந்துட்டு பார்க்கவும் நல்லா இருக்கும். சோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ற மாதிரி இருந்ததா நீங்க வந்து பால்ல கூட ஆட் பண்ண தேவையில்லை. மிக்ஸில blend பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல ஆட் பண்ணா கூட போதும். இங்க பாருங்க கட் பண்ணும்போதே எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குல்ல. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி சாப்பிட அதை விட டேஸ்டா இருக்குங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டு குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye.